திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. திமுக அவங்க வேட்பாளர் நிறுத்துவாங்க, தாவேகா வேட்பாளர் நிறுத்துவாங்க. யாருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடாது, அதை தடுக்கிற நோக்கத்தோடு இத்தகைய ஒரு முயற்சி நடைபெற்றது என்பது உண்மைதான். அவங்க அதிமுக இதில் பங்கேற்கிறது, அமைச்சரவையில் பங்கேற்பு என்பதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். பதவியை அடைய வேண்டும், எப்படியாவது அமைச்சராக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர அதில் மக்கள் நலன் கடுகளவும் கிடையாது. அமைச்சரவை பதவியேற்பு நடந்தது. தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் 12 தொகுதியில் நின்றுருக்கோம், 22 தொகுதியில் நின்றுருக்கோம், படிப்படியாக குறைந்து 5. ஸோ இடதுசாரிகள் பலமடைய கூடாது என்பதில் இரண்டு கட்சிகளுமே. தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பே. சண்முகம் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். முதன்முறையாக உங்களுடைய ஆதரவோட தமிழக அரசு அமைந்திருக்கு. புதிய கட்சி, புதிய முதல்வர், அரசியலுக்கு புதியவங்க தான் ஆட்சியில் அமைஞ்சிருக்காங்க. அந்த புதிய முதல்வர், இந்த புதிய ஆட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் பதவியேற்ற பின்னாடி எதிர்க்கட்சி தலைவர்களை போய் சந்திச்சது கிடையாது. புதிய முதல்வரோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமைச்சரவை பதவியேற்று 10 நாட்கள் தான் ஆகுது. ஏன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி தான் இந்த தாவேகா அமைச்சரவை என்பது பதவியேற்றது. 10 நாட்களுக்குள் இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை பற்றி மதிப்பீடு செய்கிறது என்பது அவ்வளவு பொருத்தமானதாக இருக்காது. அவருடைய நேர்முக உதவியாளராக ஒரு ஜோதிடரை நியமித்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல தரப்பிலிருந்து வந்த கருத்துக்களை கேட்டு உடனடியாக மறுநாளே அது அந்த நியமனத்தை ரத்து செய்தது என்பது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அல்லது கருத்துக்கள் மக்களிடமிருந்து அல்லது அரசியல் கட்சிகளிடமிருந்து வருகிற போது அதை இவர்கள் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்கிற அணுகுமுறை இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நியாயமான கருத்தை உள்வாங்கி இது மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது, தாங்கள் போட்ட உத்தரவை மாற்றிக்கொள்வது என்பது ஒரு வரவேற்கத்தக்க நல்ல அணுகுமுறை என்ற முறையில் தான் நான் பார்க்குறோம். இது ஒரு 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 பாசிட்டிவான அம்சங்களாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை. அதே நேரத்தில் இந்த புதிய ஆட்சியை பற்றியான சோஷியல் மீடியாவில் பல ஒரு தவறான பொய்யான தகவல்களை வச்சு ஒரு நல்ல ஒரு பிம்பம் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறதா ஒரு மீடியாக்கள்லாம் விவாதங்கள்லாம் நடக்குது. உதாரணமாக தாவேகா பல பொது தொகுதிகளில் பட்டியலின வேட்பாளர்களை நிறுத்தினதா ஒரு செய்தி இருக்குது. நிறைய தொகுதிகளில் பட்டியலின வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு தவறான தகவலை வச்சு ஒரு கட்டமைப்பு ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு முயற்சி நடக்கிறதா நீங்கள் சொல்லக்கூடிய பட்டியல் சாதியை சார்ந்தவர் பொது தொகுதியில் என்றதை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சரியான விவரங்கள் கிடைக்கலன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சங்கராபுரம் மட்டும் என்று சொல்லுகிறீர்கள், வேறு சில பேர் 4 பேர் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது பொது தொகுதியில் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே பல முறை பொது தொகுதியில் பட்டியல் சாதியை சார்ந்த தலைவர்களை நிற்க வைத்து வெற்றி பெற செய்திருக்கிறோம். தோழர் எஸ். தங்கராஜன், அதே மாதிரி இங்கே பீமாராவ், தோழர் லதா, இந்த மாதிரி பல தோழர்களை பொது தொகுதியில் நிற்க வச்சு நாங்கள் கூடுதலான தொகுதியில் நின்றபோது அத்தகைய ஒரு சோதனை முயற்சிகள் நாங்கள் ஈடுபட்டு அப்படி வெற்றி பெற வைத்திருக்கிறோம். ஸோ அது ஒரு நல்ல இதுதான். பொது தொகுதியில் பட்டியல் சாதி மக்களை நிற்க வைத்து வெற்றி பெற செய்வது என்பது நல்ல விஷயம்தான். பட் இது சம்மந்தமான விவரங்களை அவங்க கட்சியின் சார்பில் வெளியிட்டால் நல்லது. ஃபேக் நியூஸ் வெளியிடுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். தவறான செய்திகளை அல்லது போலி செய்திகளை மக்களிடம் பரப்புவதன் மூலமாக ஒரு பிம்பத்தை கட்டமைப்ப முயற்சிப்பது என்பது வன்மையான கன்னடத்துக்குரியது. அது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பது தான் என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும். இப்போது அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கு தான் இப்போ நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க. இதே நேரத்தில் அதிமுகவில் ஒரு பகுதி அங்கே அதிமுகவில் பிளவுபட்டிருக்கு, ஒரு பகுதி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க அமைச்சரவைக்குள்ளே வர்றதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறதா செய்தியெல்லாம் வருது. ஒரு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் அதிமுக அமைச்சரவைக்குள்ளே வந்தால் நாங்கள் ஆதரவு வாபஸ் பெறுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எந்த அடிப்படையில் அது சரியான நிலைப்பாடு தானா? இல்லை, ஏற்கனவே ஊடகங்களில் அந்த மாதிரியான செய்திகள் பரவலாக பேசப்பட்டது. இத்தனை அமைச்சர்கள் பதவியேற்க போகிறார்கள் என்கிற முறையிலெல்லாம் கூட எண்ணிக்கை என்பது உட்பட வெளியிடப்பட்டது. அதை ஒட்டி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் நேற்றைய தினம் தாவேகா தரப்பிலிருந்து
தொடர்பு கொண்டு அப்படிப்பட்ட எந்த யோசனையும் எங்களுக்கு இல்லை. ஆகவே அதிமுகவை அமைச்சரவையில் சேர்க்கிற பிரச்சனைக்கே அந்த யோசனையே கிடையாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நேற்று காலையே என்னை தொடர்பு கொண்டு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அநேகமாக அதுக்கு இனிமே அவங்க அதிமுக இதில் பங்கேற்கிறது, அமைச்சரவையில் பங்கேற்பு என்பதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் அதிகாரப்பூர்வமாக என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை, நீங்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்கு என்ன காரணம்? ஏன்னா அதிமுக ரெண்டாக பிரியுது. அவங்க தேர்தல் முடிஞ்சு போச்சு. அவங்க பிஜேபி கூட்டணியில் நின்றிருந்தா கூட வெற்றி பெற்று வந்துட்டாங்க. அதில் ஒரு பகுதி பிரிஞ்சு வர்றாங்க. அது என்ன காரணம்? பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா? என்டிஏ கூட்டணி என்பதே முழுக்க பிஜேபியால் தலைமை தாங்கப்பட்ட கூட்டணி தான். பிஜேபி அதிமுக உட்பட சேர்ந்து தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து பதவியை அடைய வேண்டும், எப்படியாவது அமைச்சராக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் இத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர அதில் மக்கள் நலன் கடுகளவும் கிடையாது. ஆகவே இப்படி சந்தர்ப்பவாத நிலை எடுத்து வரக்கூடியவர்களை எல்லாம் சேர்த்துக்கொள்வது என்பது நல்ல ஆட்சிக்கு அழகல்ல. இரண்டாவது, ஏற்கனவே தாவேகா ஒரு நல்ல ஆட்சியை தருவோம், கிளீன் கவர்னன்ஸ் என்பதைத்தான் அவர் முதல் நாள் பதவியேற்றனைக்கே மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இப்போது அதிமுகவில் பிளவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் பலரும் கடந்த காலத்தில் மிகப்பெரிய ஊழல் குற்றத்துக்கு உள்ளாகி இன்றைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நபர்களை அமைச்சரையில் சேர்ப்பதன் மூலமாக இந்த கிளீன் கவர்னன்ஸ் என்பதற்கான அந்த அடிப்படை என்பது அடிபட்டு போகுது. இந்த ஆட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு விரோதமானது அது. ஆகவே தான் அதிமுகவை இதில் சேர்க்கக்கூடாது என்று நாங்கள் சொல்வதற்கு, ஒன்று, அது பிஜேபியோடு அணியாக நின்று வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏக்கள் என்றது. முழுக்க இது பதவியை அடைய வேண்டும் என்கிற சுயநல நோக்கத்தோடு மேற்கொள்ளுகிற முயற்சி. மூன்றாவது, இந்த நல்லாட்சி என்பதற்கான அடிப்படையை தருக்கக்கூடிய நபர்களாக இந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆகவே தான் அதிமுகவை அமைச்சரவையில் சேர்க்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் கொள்கை அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம். ஆனால் இவங்க தாவேக்கா ஆட்சியில் இருக்குது. ரொம்ப ஒரு 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 சிறுபான்மையாக தான் அவங்க ஒரு முழுமையான பெரும்பான்மை ஆட்சி அமைக்க இல்லாத சூழலில் நீங்கள் சிபிஎம், சிபிஐ, விசிகா, யூஎம்எல், காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து தான் இருக்கிறாங்க. அது ஒரு ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு அந்த பதவியே அப்படியே நீடிச்சு கொண்டு போயிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த ஆட்சியாளருக்கு இருக்கலாம். புதிதாக 25 பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்றபோது 5 ஆண்டு நிலையான ஆட்சி நம்மளால் தர முடியும். ஒரு 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 பதட்டம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல் 5 ஆண்டு நிறைவு செய்யலாம் அப்படின்ற ஒரு இது அவங்க நினைக்கலாம்ல? இல்லை, அவர் சொல்கிற மாதிரி நல்லாட்சியை தருவோம், மதச்சார்பற்ற கொள்கையை கடைபிடிப்போம், மாநில உரிமைகள், மதச்சார்பற்ற கொள்கை, இது போன்ற விஷயங்களில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் என்கிற உறுதிமொழியை எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அவர்களை ஆட்சி தொடருமானால் எங்களுடைய ஆதரவும் தொடரும். போதுமான அளவுக்கு ஆதரவு என்பது இருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் போதுமான அளவுக்கு இப்போது கிட்டத்தட்ட 121 எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அதனால் இன்னும் வேறு சில பேர் ஆதரிச்சா அந்த ஆட்சி நீடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே கலைஞர் அவர்கள் 96 பேரை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தியிருக்கிறார். 5 வருஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க அதற்காக அச்சப்பட வேண்டிய வேறு யோசனைகள் எதுவும் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நாங்கள் ஒரே பிரச்சனை, கொள்கை ரீதியாக அவர்களுக்கும் எங்களுக்கும் முரண்பாடு வந்தால்தான் நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை. மதச்சார்பற்ற அரசாக இது தொடரும், சமநீதி, சமூக நீதி தான் எங்களுடைய அரசாங்கத்துடைய அடிப்படையான கொள்கை என்பதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். அதை அவர்கள் கடைபிடித்தால் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போகிறது இல்லையே. ஒரு நேர்மையான ஆட்சியை தருன்னு உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், இங்கே நேரடியாக எங்களுடைய ஆதரவு கேட்கிற போது அவங்க கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் பதவியேற்ற அன்றைக்கு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவர் ஆற்றிய உரையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். அவங்க சொன்னதை செஞ்சால் போதும், எங்கள்கிட்ட சொன்னதை விடுங்க. அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி, தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு உரியவர்களாக அவர்கள் நடந்து கொண்டால் போதும். நீங்கள் இதையே ஒரு பெரிய ஒரு சீரியஸான ஒரு விஷயம் பார்க்குறீங்க. அதிமுகலேருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சு ஆதரவு கொடுக்குது. இல்லை, அது சட்டப்படி நடைமுறை சாத்தியம் இல்லை. அதாவது அன்றைக்கு அவர்கள் ஃப்ளோரில் ஆதரித்தது என்பது வேறு. அமைச்சரவையினுடைய ஒரு அங்கமாக மாறுகிற போது அவர்கள்தான் அரசாங்கம் என்று ஆகிவிடும். ஃப்ளோரில் ஆதரவு தெரிவிக்கிறது என்பது வேறு. அவர்கள் தானாக முன் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற முறையில் தான் எங்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் இந்த மாதிரி பிரிந்து தானாக முன் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா போதுமான அளவுக்கு மெஜாரிட்டி இருக்குது. அதனால் அவங்க ஆதரவு தந்தாலும் தரவில்லை என்றாலும் அவையில் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெறும். ஆனால் அவர்கள் தானாக முன் ஆதரிக்கிறார்கள். அந்த மாதிரி தான் அவங்களும் ஆதரிச்சிருக்காங்க.
இது ஒன்று விஷயம். ரெண்டாவது, சட்டப்படி அவர்கள் அப்படி அணி மாறி வந்து இங்கே சேருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா 32 பேர் அவங்க பிரிஞ்சு வந்தால் தான் கட்சி தாவல் தடைச்சட்டம் என்பது அவர்களை கட்டுப்படுத்தாமல் இருக்கும். இப்போது அவர்கள் இருப்பது 25 பேர் தான். 25 பேரும் வந்து இங்கே சேர்ந்தாலும் அவர்கள் பதவி இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமே தவிர அவர்கள் அமைச்சராக பதவி ஏற்பது என்பதோ மற்றபடி தொடர்வது என்பதோ வாய்ப்பே கிடையாது. இப்போ யாரும் உடனடியாக பதவி போனால் பரவாயில்லன்ற அளவுக்கு தியாகம் செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் அதில் கிடையாது. பதவி போனால் பரவாயில்ல, நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய ஆட்கள் யாரும் அதில் கிடையாது. உடனடியாக திரும்ப ஒரு 6 மாதத்தில் தேர்தலை சந்திப்பதற்கான நபர்கள் யாரும் கிடையாது. அங்கே நடக்கக்கூடிய சண்டை என்பது அந்த அதிமுக கட்சிக்குள் யார் அதிகாரம் செலுத்துவது, யார் தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கான சண்டையை தவிர அதுக்கு இது ஒரு சாக்கா வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தேர்தல் நடைமுறை அமைச்சரவையில் சேருவது நடைமுறை சாத்தியமில்லை என்பது அவர்களுக்கே தெரியும். இந்த தேர்தல் முடிவு வெளியானதுலேருந்து, ஏன்னா தாவேக்கா 108 தொகுதி தான் ஜெயிக்குது. ஆட்சி அமைக்க வந்து அவங்க போதுமான உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாத ஒரு சூழலில் தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு அதிமுகவும் திமுகவும் ஒரு முயற்சி மேற்கொண்டாங்க அப்படின்னு அப்போ எழுந்த ஒரு சர்ச்சை இன்னும் வரைக்கும் ஒரு முடிவுக்கு வராமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. திமுக ஆதரவோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சராகிறது அப்படின்னு ஒரு முயற்சி வந்து ஆரம்பத்திலே அதுக்கான முயற்சி நடந்ததா அன்று இரவு மறுநாள் அந்த ஒரு சீரியஸான ஒரு செய்தியெல்லாம் தீயா பரவுச்சு. அது உங்களுடைய கட்சி சிபிஎம்மோட பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி அவர்கள் வந்து அப்படி ஒரு முயற்சி நடந்தது, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரு. அது உண்மையில் என்ன நடந்தது? இதில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இரண்டையும் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த 2 அணிக்கும் எதிராகத்தான் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் தாவேகா என்பது கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு சட்டப்படி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புள்ள கட்சியாக அதுதான் இருந்தது. ஸோ இது வரக்கூடாது, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கக்கூடாது, அதை தடுக்கிற நோக்கத்தோடு இத்தகைய ஒரு முயற்சி நடைபெற்றது என்பது உண்மைதான். இந்த மாதிரியான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது என்பது உண்மைதான். அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கல. அது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. இரண்டாவது, 2 கட்சிகளும் தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எதிரும் புதிருமாக எளியும் பூனியுமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். திடீரென்று இந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்டதை ஒட்டி 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது அல்லது ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது இன்னொரு கட்சி ஆதரிப்பது என்பதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். அது முற்றிலும் ஒரு சந்தர்ப்பவாத ஒரு நிலையாகத்தான் மக்களால் அது கருதப்படும். ஆகவே அதை நாங்கள் ஏற்க முடியாது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது அது என்பதனால் நாங்கள் ஏற்க முடியாது என்பதை தெரிவித்திருக்கோம். அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. உங்களை அணுகுனாங்களா இதுக்கு? ஏன்னா அதிமுக திமுக 2 சேர்ந்தாலுமே பெரும்பான்மை கிடைக்க போகிறதில்ல. மற்ற கட்சிகளும் ஆதரவு கொடுத்தா தான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் ஒருவேளை அது நடந்திருந்தால் செஞ்சுருக்க முடியும். சிபிஎம், இடதுசாரி கட்சிகள், விசிகா யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை என்பது இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கு. இதில் 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்காமல் யார் ஒருவர் மாறி மாறி முடிவு எடுத்தாலும் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, பெரும்பான்மை என்பது கிடையாது. ஆகவே இந்த 6 இடங்கள் என்பது அவ்வளோ முக்கியமான ஆட்சி அமைப்பது யார் என்பதை தீர்மானிக்கிற ஒரு வாய்ப்பு என்பது இந்த மாதிரி இடதுசாரி கட்சிகளுக்கும் விசிகாவுக்கும் கிடைத்திருக்கிறது. நாங்கள் ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எங்களுடைய 8ஆம் தேதி நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தினுடைய தீர்மானத்திலே அதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு யோசனை என்பது தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் இந்த தமிழக மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள் என்பது உட்பட அந்த எழுத்துப்பூர்வமான தீர்மானத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தாவேகா தான். அந்த முறையில் தாவேகாவுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முறையில் தெரிவிச்சிருக்கோம். அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக திமுக அதிமுக அவங்களுடைய ஆதரவோடு அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கிறது அதுபடி ஒரு முயற்சி நடந்ததுதான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சிபிஎம் சிபிஐ விசிகா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு இன்னொரு முயற்சி நடந்திருக்கு. அதான் அப்படி நடந்ததாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, எப்படி நடைமுறை சாத்தியம் என்பதெல்லாம் தெரியல. ஏன்னா நாங்கள் இடதுசாரிகள் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவை ஆதரிப்பது என்று ஆளுநரிடம் கடிதம் கொடுத்ததற்கு பிறகு நாங்கள் இல்லாமல் ஒரு பெரும்பான்மை அவர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா வேறு என்ன யோசனை வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் தோழர் திருமாவளவன் அவர்கள் அது கிசு மாதிரி வந்த செய்தி தான், அதை நான் ஒரு நகைச்சுவையாக தான் எடுத்துக்கிட்டேன் தவிரன்ற முறையெல்லாம் அவர்
கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு. அது அவரது முரண்பாடு இருக்கு. ஏன்னா அவர் முதல்ல வந்து ஒரு ரிலையபிள் சோர்சஸ் எங்கூட பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முதல் நாள் பேட்டி கொடுக்குறாரு. மறுநாள் காசிப் அப்படிங்கிறாரு. அவர் பேச்சே முரண்பாடா இருக்கு. அப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது. அது இருக்கலாம். அது அவர்கிட்ட தான் நீங்கள் தெளிவுபடுத்தணும். திருமாவளவன்ட்டு தான் தெளிவுபடுத்தணும். நானும் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் தான் அப்படி வருது. பட் எப்படி இருப்பாலும் அது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விஷயம். ஏனென்றால் இடதுசாரிகள் முடிவெடுத்து கடிதம் கொடுத்ததற்கு பிறகு எப்படி வேறொரு நிலைப்பாட்டுக்கு யார் போனாலும் இப்போ பெரும்பான்மை எப்படி கிடைக்கும்? இல்லை, அந்த முயற்சி தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் உங்களோட பேசினாரா? ஏன்னா வந்து இடதுசாரியில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதே முடிவை நான் எடுப்பேன்னு சொல்லி சொன்னார். ஆமாம், அது நாங்கள் 3 பேருமே அது வரைக்கும் கலந்து பேசி எல்லாமே இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் விசிகாவினுடைய முடிவு என்பதை அவர் பகிரங்கமாக பலமுறை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி தான் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். இடையில இந்த மாதிரி ஒரு யோசனை யார் மூலமாகவோ அவரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற முறையில் தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த சர்ச்சை வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வராம ஒரு தமிழக அரசியல்ல ஒரு குழப்பமாவே அது காசிப் மாதிரியும் பேசப்படுது. அது என்ன நடந்ததுன்னு சொல்லி அது பொதுமக்களுக்கு தெரியல. அதான் அது சம்மந்தப்பட்டவங்க வெளிப்படையாக சொன்னதான் தெரியும். ரிலையபிள் சோர்ஸ்ன்னு தோழர் சொல்கிறாருன்னா ரிலையபிள் சோர்ஸ் ஒன்று வெளியே பேசணும், அல்லது தோழர் திருமாவளவன் பேசணும். இந்த 2 பேரும் சொல்லாமல் அது வெளிப்படையாக அவங்க தான் ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க 2 பேரும் பேசாமல் அதற்கு வெளியில் இருக்கிற 3வது நபர்கள் அதை குறித்து பேசுவது அல்லது அது சம்மந்தமாக கருத்து சொல்கிறது என்பது அது முடிவு பெறாமல் போய்கொண்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போது தவேக ஆட்சி அமைஞ்சிருக்கு, 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இன்னும் ஒரு 6 மாதத்தில் திமுக ஆட்சி வந்துடும், இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்துடும் அப்படின்னு திமுக தரப்பில் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, ஒருவேளை இவர் வந்து ஒரு பரம்பரையான அரசியல்வாதி கிடையாது, ஒருவேளை இவரால் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது என்கிற ஒரு கருத்துக்கு அவங்க வந்திருக்கலாம். திமுக தரப்பு இவரால் நடத்த முடியுமா, நடத்த முடியாது, நல்ல அணுகுமுறையாது, நல்ல அணுகுமுறை கிடையாது. பட் அவங்களுக்கு ஒருவேளை இவரால் நடத்த முடியாது, ஏன்னா இவர் ஒரு பாரம்பரியமான அரசியல்வாதி கிடையாது, நிர்வாகத்தை நடத்த முடியாது, தோல்வி அடைஞ்சிருவாங்க என்றதுலேருந்து அந்த கருத்துக்கு அவங்க வராங்களோ என்னமோ தெரில. ஆனால் எனக்கு என்னமோ இவங்க தொடர்ந்து ஆட்சியை, ஏன்னா இப்போ இன்னைக்கு அமைச்சரவை பதவியேற்பு நடந்தது. தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேர் அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழக அரசியல் வரலாற்றில். அது இந்த மாதிரி பல இதுவரைக்கும் இல்லாத பல நல்ல முன்னுதாரணங்களே அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஒரு கூட்டணி ஆட்சி என்பது அநேகமாக தமிழகத்தில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது தான் அமைய இருக்குது. இது ஒரு புதிய இந்த கூட்டணி ஆட்சி எப்படி நல்ல முடியாது நடக்குது என்னன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நாமளாக ஒரு முன் தீர்மான கருத்துக்கு வந்து இது வந்து நீடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கு இப்போது வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தான் போய் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டும். அவரே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஒரு 6 மாத காலம் இவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள் என்பதை பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இயல்பாகவே எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் இந்த ஒரு அவகாசம் என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு அவகாசம் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம். அதுக்கு பிறகு அவங்களுடைய அணுகுமுறையில் செயல்பாட்டில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதை நம்ம சுட்டி காட்டுவது என்கிற முறையில் இது பண்ணலாம். இப்பயும் அப்படி 1-2 வந்தபோது உடனடியாக சுட்டி காமிச்சிருக்கோம், அவங்களும் திருத்திட்டு இருக்காங்க. இப்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடில் தேமுதிகவுக்கு புதிதாக அப்போ தான் வர்றாங்க, வந்த உடனே 10 சீட்டு கொடுக்குறாங்க, ராஜ்யசபா கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2017 அவங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வரீங்க. 2 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 2வது சட்டமன்ற தேர்தல், இவ்வளோ கூட்டணி, கொள்கை கூட்டணியாக இருந்த நேரத்தில் உங்களுக்கு நீ வந்து டபுள் டிஜிட் கேட்போம், 2 இலக்கத்தில் தான் நம்பர் நாங்கள் இந்த தடவை போட்டிடுவோன்றதில் உறுதியாக இருந்தீங்க நீங்கள், விசிகா, சிபிஐ எல்லாரும். ஆனால் நீங்கள் கடந்த 2021 போட்டிக்கிட்ட 6 தொகுதிகளை கூட அவங்க தர முன் வரல. அதில் ஒரு தொகுதியை வந்து உங்கள்ட்ட வந்து பறிச்சுக்கக்கூடிய நிலை தான் இருந்தது. அப்படி ஒரு அணுகுமுறையை திமுக நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அது திமுக வந்து தோல்வியை சந்திச்சது. தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தா கூட திமுக கூட்டணியில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன் நீ இண்டிபெண்ட்டாக வந்து ஏன் வந்து செயல்படக்கூடாது? நாங்கள் திமுக கூட்டணியில் தொடருவோன்ற மாதிரி நான் அந்த வார்த்தையை எதுவும் பயன்படுத்தலை. இஷ்யூ பேஸ்டு அவர்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், அதே மாதிரி பாராளுமன்றத்துக்குள் தமிழ்நாட்டுக்கு விரோதமான சட்டங்களையோ திட்டங்களையோ ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வருகிற போது பாராளுமன்றத்துக்குள் ஒரு வலுவான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஆக இஷ்யூ பேஸ்டு அவர்களோடு தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பெரும்பான்மை இல்லாத நிலையில் நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறோம். அதே நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகளில்
திமுகவோடு சேர்ந்து போராட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் மத்தியிலே பிஜேபி ஆட்சியில் தொடர்கிற நிலையில் இத்தகைய ஆபத்துக்களை கடந்த காலத்தைப் போலவே தமிழகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலை வருகிற போது திமுகவுடைய ஆதரவோடு தான் அதை முறியடிக்க முடியும். அந்த வகையில் தான் நான் வந்து திமுகவோடு எங்களுடைய உறவு தொடரும். கூட்டணியில் எப்போதுமே நாங்கள் இல்லை சார். அதாவது நாங்கள் வந்து தொகுதி உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பிஜேபி எதிர்ப்பு என்பதில் ஒரு உறுதியான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கிறது. அந்த முறையில் அதனோடு ஒரு நீடித்த பயணத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டிருக்கிறது. இப்போதும் அதற்கான தேவை இருக்கிறது என்ற முறையில் தான் நான் அன்றைக்கு உறவு தொடரும் என்று சொன்னது. இப்போதும் அதற்கான தேவை இருக்கிறது. ஏன்னா 2021 திமுக ஜெயித்த பிறகு 5 ஆண்டு காலத்தில் ஒரு எதிர்கட்சியாக அதிமுக இருந்தால் கூட மற்ற கம்யூனிஸ்ட் இடதுசாரியெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்பட்டுருக்கணும். நீங்கள் பல பிரச்சனைகளை வந்து அவங்க கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வந்து பொதுவெளியில் இருந்தது இடதுசாரி. அதாவது தோழமை கட்சி என்கிற முறையில், அதாவது எதிர்கட்சியாக இருந்து செயல்படுவதற்கும் தோழமை கட்சியாக இருந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே நேரத்தில் எங்களுடைய வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் நாங்கள் எந்த விதமான சமரசத்தையும் திமுகவோடு செய்து கொள்ளவில்லை. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்கிட்டு சாம்சங் போராட்டம் அல்லது 8 மணி நேர வேலையை மாற்றுகிற வேலை நேரத்தை மாற்றி அமைக்கிற பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் உறுதியாக நின்று அவங்க கொண்டு வந்த சட்டத்தை முறியடித்திருக்கிறோம். நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை திரும்ப பெற வைத்திருக்கிறோம். அதனால் பிரச்சனையினுடைய தன்மையை பொறுத்து முதலமைச்சர்கிட்ட நேரடியாக சொல்லியிருப்போம், சட்டமன்றத்தில் பேசியிருப்போம், தீக்கதில் தலையங்க எழுதுறது மூலமாக எங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருப்போம். இந்த மாதிரி பல வழிகள் இருக்கிறது. எல்லாமே போராட்டத்தின் மூலமாகத்தான் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நினைக்கிறது, எந்த அடிப்படையில் மாறுபடுகிறது, ஏன் எதிர்க்கிறார்கள் என்கிற செய்தி போய் சேருதான்றது தான் முக்கியம். அந்த மாதிரி பல விஷயங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் வந்து அதில் தோழமை கட்சியாக இருக்கும் போது சிலவற்றை சுட்டி காட்டுகிற போது அவர்கள் ரைட்டு இது வந்து அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கின்ற முறையில் மாற்றிக்கொண்டிருக்கிற போது அதுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ சொத்து வரி உயர்வு இருந்தது, நாங்கள் போராடத்தான் செஞ்சோம். மின்கட்டண உயர்வு வந்தது, போராடத்தான் செஞ்சோம். சிறு குறு தொழில்கள் பாதிக்கிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்தாங்க, நாங்கள் போராடத்தான் செஞ்சோம். எதுக்கு போராடுறது, எதுக்கு வந்து நேரடியாக பார்த்து பேசுறது, எந்த விதத்தில் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் என்பதில் வேணால் வேறுபாடு இருக்கலாமே தவிர அதை சமரசம் செய்து கொண்டோம் என்கிற முறையில் நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாம், பாஜக அரசு ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை கொண்டு வர நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிபிஎம், சிபிஐ, பிசிகா இந்த மாதிரி தோழமை கட்சிகளோட நீங்கள் இணைஞ்சு போராட்டம் நடத்துவீங்க. அதே மாதிரி திமுகவோட நடத்துவாங்க. அதோ அந்த அளவு தான் அவங்க உறவு இருக்குமா திமுகவோட? ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடுமையான பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சனை. 5 நாளைக்கு முன்னாடியே 3 ரூபாய் ஏற்றுறான், திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னாடி 1 ரூபாய் ஏற்றுறாங்க, நாளைக்கு ஏதாவது ஏற்றுவாங்களான்னு தெரில. அன்றாடம் விலையேற்றம் என்ற அளவுக்கு போயிட்டு இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்த மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கடுமையான விலைவாசி உயர்வை கடுமையாக உயர்த்துகிற ஒரு பிரச்சனை. இது போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய, மாநிலத்தை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு சேர்ந்து செயல்படுவது என்பது காலங்காலமாக இருக்கிற விஷயம். அந்த அடிப்படையில் அவர்களும் ஒத்து வந்தால், இப்போ நாங்கள் நேற்றுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு பூரா நடத்தியிருக்கோம். ஒருவேளை அடுத்த கட்டமாக திமுக உட்பட மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவது என்கிற நிலைமை வந்தால் நாங்கள் போராடுவோம். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் நலன் தான் மையமான விஷயம். என்ன மக்கள் நலன், மாநில நலன், மாநில உரிமைகள், இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய அணுகுமுறை என்பது இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக 2 கட்சி தான் மாறி மாறி ஆட்சி நடத்திட்டு இருந்தது. இப்போ இந்த தேர்தலில் தாவேகா அப்படின்னு ஒரு புதிய கட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. இந்த 2 கட்சி மேலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, மக்கள் வந்து விரும்பலை. அப்படின்றப்ப மூன்றாவது ஒரு சக்தியாக இடதுசாரிகள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இடதுசாரிகளை விட்டுட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த ஒரு கட்சி அந்த இடத்துக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. நீங்கள் எங்கே தவறு பண்ணியிருக்கீங்க? ஏன் உங்களுக்கு அந்த இடத்துக்கு உங்களால் வர முடியல? இல்லை, அதாவது ஒன்று, இந்த தேர்தல் முடிவுகளில் முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்த இருதுருவ அரசியல் என்பது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பின்னடைவுன்னு தான் சொல்கிறேன், தோல்வி கிடையாது. ஆமாம், தோல்வின்ற, ஏன்னா அவங்க திரும்ப வரவே மாட்டாங்கன்றது தானே அது வந்து தோல்வின்னு வரணும். ஒரு பின்னடைவு, இருதுருவ அரசியலுக்கு ஒரு பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கு. அல்லது ஒரு முழுமையான பரிசீலனைக்கு பிறகு நாங்கள் அந்த முடிவு வந்தாலும் வரலாம். இப்போதைக்கு நான் சொல்கிறது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த 2க்கும் மாற்றாக ஒரு 3வது சக்தி வர வேண்டும் என்கிற உணர்வு மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. ஒரு மாற்றம் வேண்டும்
என்பது மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. அது ஒன்று. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு போக்கு என்பது மக்கள் மத்தியில் இருந்திருக்கு. அதை நாங்கள் கணிக்க தவறி இருக்கிறோம். நாங்கள் கணிக்க தவறி விட்டோம் என்று தான். அவங்களுமே கணிக்க தவறி இருக்காங்க. இருக்கலாம், நாங்கள் கணிக்க தவறிட்டோம். மாற்ற வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரு உரிய முறையில் எங்களால் கணக்கில் எடுத்துக்கொள்ள. பொதுவாக ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு போக்கு பொதுவாகவே இருக்கின்றது வேற. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் என்கிற அளவுக்கு அது இருந்ததா அப்படின்றதை எங்களால் முன்கூட்டி கணிக்க முடியவில்லை. ஸோ இது ஒன்று. இங்கே தான் நாங்கள் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு நவபாசிச அரசாங்கமாகவும் மாநிலங்களை மாநில உரிமைகள் மீது தாக்குதல் தொடுக்கிறது அல்லது ஒரு எல்லா விதமான நெறிமுறைகளுக்கு விரோதமான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அது இருக்கக்கூடிய நிலையில் முதலில் பிஜேபியை வீழ்த்துவது என்பதுதான் எங்களுக்கு முன்னாடி இருந்த பிரதானமான கடமையாக இருந்தது. ஸோ அதற்கு ஏற்ற சக்தியாக பலம் உள்ளதாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. அந்த வகையில் தான் நாங்கள் அவங்களோடு பயணித்தது. ஆகவே மூன்றாவது ஒரு சக்தியை பற்றி யோசிக்கிறதோ, இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாற்றாக நாமே முன்வருவது என்கிற முறையிலான யோசனையோ இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. பிரதானமான எதிரியை வீழ்த்துவது, அதுக்கு யார் துணை புரிவார்கள், அதற்குரிய சக்தி படைத்தவர்கள் யார் என்று நாங்கள் திமுகவை தான் கணித்தோம். அந்த அடிப்படையில் அவங்களோடு இந்த தேர்தல் பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். இடதுசாரிகள் எப்போ ஒரு மாற்று சக்தியாக வருவாங்க? ஒரு ஆட்சியில் வரக்கூடிய அளவுக்கு அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு? இல்லை, அது உழைப்பாளி, அதாவது மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு திடீரென்று தோன்றி மறையக்கூடிய வகையிலெல்லாம் அப்படிலாம் இடதுசாரிகளை மக்கள், ஏன்னா இடதுசாரிகள் வருவதை அவ்வளோ சொல்லப்படிங்க கூட சொன்னீங்கல்ல, 5 தொகுதி தான் கொடுத்தாங்க, ஒரு தொகுதி குறைச்சிட்டாங்க, அல்லது ஏற்கனவே கூட 6 தொகுதி, அதுக்கு முன்னாடி நாங்கள் 12 தொகுதியில் நின்றுருக்கோம், 20-22 தொகுதியிலலாம் நின்றுருக்கோம், படிப்படியாக குறைந்து 5. ஸோ இடதுசாரிகள் பலமடைய கூடாது என்பதில் இரண்டு கட்சிகளுமே, திமுக மட்டும் இல்லை, 2 கட்சிகளுமே இடதுசாரிகள் பலமடையக்கூடாது என்பதில் ஒத்த கருத்துடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக படிப்படியாக தொகுதிகள் குறைவு என்பதை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் நாங்கள் மக்கள் மத்தியில், உழைப்பாளி மக்கள், தொழிலாளர்கள் மத்தியில் இன்னும் ஆழமாக ஊடுருவி பணியாற்றி அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவது, எங்களுடைய வாக்கு பலத்தை அதிகரிப்பது, எங்களுடைய அமைப்பு ரீதியான பலத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு மாற்று சக்தியாக நாங்கள் வர முடியும். அதற்கு முதல்ல இடதுசாரி அணி, இடதுசாரிகளுக்குள் ஒரு ஒற்றுமை, ஒன்றுபட்ட செயல்பாடு போன்ற பணிகள் போன்ற வடிவங்களில் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிச்சிருக்கிறோம். இப்போ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். இப்போது திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. இதில் தாவேக அரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் இப்போது திமுக அவங்க வேட்பாளர் நிறுத்துவாங்க, அவங்க போட்டிடுவாங்க. தாவேக வேட்பாளர் நிறுத்துவாங்க. இதில் யாருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கல? இல்லை, அது குறித்து எங்கள் மாநில குழு தான் முடிவு செய்யும். இப்போ அதை பற்றி நாங்கள் யோசிக்கல. இது ஒரு சிக்கலான நிலைமை தானே இது உங்களுக்கு? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி சிக்கலான நிலைமை தான். அதை மாநில குழு முடிவு செய்யும். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.